जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिग्यदे जन्म पत्रिका वेयुरु तोळि पंगन विडमुंड कंடன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள். ஆடி மாதம்னா என்ன சார்? நம்ம உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம்னு ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. இப்ப தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் சொன்னால் தட்சிணாயன புண்ணிய காலம் எது வரையில இருக்கு? ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி முடிய தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவார். இப்போ விசேஷமான இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாதமுமே அதி சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ஆடி மாசத்தை இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆடி கிருத்திகை பெரிய அளவுல ரொம்ப முருகப்பெருமானுக்கு விசேஷமானது. ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், இந்த நட்சத்திரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த ஆடி மாசத்துக்கு உகந்ததாக இருக்கும். ஆடி பஞ்சமி, நாக சதுர்த்தி, அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடி அமாவாசை, ஆடி எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அம்மனுக்கு படையலிட்டு அம்மனுக்கு பூஜை செய்யப்படுகிற ஒரு நாள். முதல் வாரம், 3வது வாரம், 5வது வாரம் என்று அந்த வாரக்கணக்கில் செய்யக்கூடிய விசேஷங்கள், அம்பாள் புறப்பாடு, இத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமானது. ஆவணி மாசம்னா கேட்க வேண்டாம், ஆவணி விட்டம், அதே போல விநாயக சதுர்த்தி, புரட்டாசி, மகாலய அமாவாசை, நவராத்திரி, இப்படி அடுத்தடுத்த விசேஷம். தட்சிணாயன புண்ணிய காலம்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதங்கள் எல்லாமே, எல்லா விசேஷங்களும் அதுல வரும். ஐப்பசி, தீபாவளி, கந்தசஷ்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு அப்படியே விசேஷங்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு. அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள்னா எப்படி இருக்கும்? ஆடி மாசத்துல கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கு? நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறது? நமக்கு அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமா? ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் நடுவில் என்னென்ன விஷயம். ஏன்னா நீங்கள் உண்மையை நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்களை எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன், அடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது எனக்கு அப்படியே நடக்கிறது அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவிலேருந்து ஒருத்தர் நம்ம ஊருக்கார் அங்கே இருக்கார். நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயமும் எனக்கு நடக்கிறது சார் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் யூகேலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த நெக்ஸ்ட் ஜென் இதில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவும் எங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உண்மையே சொல்கிறேன், அவங்க எனக்கு இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களை நேரில் பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் ரீச் ஆகுது, எல்லா மொழிகளிலுமே ரீச் ஆகுது. அதாவது நெக்ஸ்ட் ஜென் நேஷனல் நம்ம பார்க்கும்போது கன்னடத்தில் நீங்கள் என்னோட இதை பார்க்கலாம், தெலுங்குல பார்க்கலாம், தமிழில் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய பதிவுகள் எல்லா இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷராசி நேயர்களே, ஆடி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். ஆடி மாதம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமா அல்லது போராட்டமா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமாக அதுல பாத்தீங்கன்னா எச்சரிக்கையா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆடி மாசத்துல ஏற்கனவே மேஷ ராசி இந்த ஆணி மாதம் வரையில சில பிரச்சனைகள் தேடி அனுபவிச்சு, பிரச்சனைகளை நிறைய சந்திச்சு ஒரு மனசு வெறுத்து போச்சு. ஒரு சில விஷயத்துல எல்லாம் சில பேருக்கு மனசு வெறுத்து போச்சு. இதுல நம்பி ஏமாந்தது அப்படிங்கிறது நிறைய இருந்தது. நான் இதை நினைச்சேன், என்ன அது நினைச்ச மாதிரி என்னை ஏமாத்திட்டான் இவன், நான் இது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்துருச்சு. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மேஷராசி பொறுத்தளவுக்கு ஒரு விஷயமா சொல்றேன். இந்த ஆடி மாசத்துல, ஆடி மாதம் மேஷராசிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கிய திருப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஒரு முழு பலனையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா மொத்தமாக ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய சதவிகிதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு 78% ஒரு சாதகமா இருக்கு, ஒரு 22% பாதகமா இருக்கு. இந்த பாதகத்துல நீங்க அதிக கவனம் செலுத்த வேண்டும். முதல் விஷயம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா
தனியார் வேலை அப்படின்னு அடுத்துட்டு இருக்கேன், நான் ஒரு தனியார் உத்தியோகத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னா வேலை பளு அதிகரிக்கும். என்னதான் வேலை பார்த்தாலும் வேலை கஷ்டம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமா தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமா தான் இருக்கும். ஆனால் உங்கள் திறமையை நிரூபிக்க நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். உங்க திறமையை நிரூபிக்கலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னு இப்ப இருக்கிற எஃபர்ட்லாம் பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து வேலை செய்யணும். ஒண்ணு, மேலதிகாரிகள் பாராட்டுகள் கிடைக்கலாம். வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு ஒரு நல்ல அழைப்பு வரலாம். ஆடி மாசத்துல மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரையில ஒரு நல்ல அழைப்பு வரலாம். ஏதாவது ஒரு கம்பெனில இருந்தோ ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து ஒரு நல்ல அழைப்பு, நல்ல விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அரசு தேர்வு, நேர்முக தேர்வு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் ஆவணங்களில் சிறிய தவறுகள் கூட அலட்சியம் செய்யாமல் சில விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கு. சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கோங்க, புதிய வாடிக்கையாளர்கள், சொந்த தொழில் ஓரளவுக்கு இருக்கும். அகலக்கால் வைக்காதீங்க. ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் அகலக்கால், சொந்த தொழில அகலக்கால் வைக்காம, யாரை நம்பியும் பணம் கொடுக்காம கொஞ்சம் கரெக்டா பார்த்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. தேவையற்ற முதலீட்டை தவிர்க்கவும். எது நமக்கு தேவையோ அதை செய்தால் திருப்தியானது. ஒண்ணு. ரெண்டாவது, கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த மாதம் போகும். விரதம் இருங்க. முக்கியமா ஆடி வெள்ளிக்கிழமையில எல்லாம் பெண்கள் விரதம் இருந்தால் சிறப்பு. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் குடும்பத்தில் அமைதி நிலவும். புரிஞ்சுட்டு குடும்பத்துல நடத்துனீங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் என்னைக்குமே சிறப்பா இருக்கும். ஒரு அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். ஆனா அந்த இடத்துல சிறு சிறு சண்டைகள் மூன்றாவது நபர்களால் வரும். தேவையில்லாத சில நபர்களால் சில விஷயங்கள் வரும் அப்படின்னு இருக்கு. திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தை, தடைப்பட்ட வரன்கள் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு. ஏற்கனவே பேசியிருந்தோம் வராம இருந்து சில தடங்கல்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னா இனிமேல் அந்த தடங்கல்கள் நீங்கி ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். விவாகரத்து வழக்கு தம்பதிகள் கோபத்தில் எடுக்கும் முடிவு, சமரச வாய்ப்பை பரிசீலித்தால் நன்மை கிடைக்கும். கோபத்தில் ஒரு முடிவு எடுக்காம கோர்ட் வரைக்கும் போயாச்சுன்னா கூட ஆடி மாசத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சால், சமரசத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பயன்படுத்தி மீண்டும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பெல்லாம் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு இப்ப இருக்கு, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிங்க. சமூக ஊடகங்கள் எல்லாம் ரொம்ப போகாதீங்க. படிப்புல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கோர்ட்டு கேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம், மெதுவாக உங்கள் பக்கம் நகரும். புதிய ஆதாரங்கள் அல்லது சட்ட ஆலோசனைகள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். மேஷ ராசி, ரிஷப ராசி, அதே போல கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில் இருக்கக்கூடிய மேஷ ராசியில இருக்கக்கூடிய, அதாவது சட்ட ஆலோசனை, சட்ட வல்லுநர்கள் என்று சொல்லக்கூடிய அட்வொகேட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நீங்க எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இந்த ஆடி மாசத்தை செயல்படுத்துறது சிறப்பு. அது போல பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, வாகனம், இரவு நீண்ட நேர பயணங்களில் கவனம் தேவை. நீங்க ஒரு வாகனம் ஓட்டுறீங்க, போறீங்க, வரீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ரெண்டாவது, அலட்சியம் காட்ட வேண்டாம். ஏதாவது ஒரு சிறிய செலவா இருந்தா கூட பராமரிப்புல ஒரு அலட்சியம் காட்டாம கொஞ்சம் நல்லா செய்தால் நல்லது. வேலை வாய்ப்பில் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், வருமான உயர்வுக்கான வாய்ப்பு, குடும்ப ஆதரவு அதிகமாக இருக்கும். புதிய தொடர்பு மூலம் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, தன்னம்பிக்கை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், கோபப்படக்கூடாது. அவசர கோபம் ஆகாது. தேவையற்ற செலவு, ஆவணங்களில் அலட்சியம், உடல்நலத்தை புறக்கணித்தல், வாகனத்தில் அதிக கவனம் தேவை. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கரெக்டா பார்த்துட்டீங்கன்னு சொன்னா முயற்சிக்கு தக்க பலன்கள் கிடைக்கும். பொறுமையும் திட்டமிடலும் மிகவும் அவசியம். பல தடைகள் வாய்ப்பாக மாறும். உங்கள் ராசியை நீங்க என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. எச்சரிக்கையா இருங்க. மேஷராசிக்கு நான் சொல்லுவது எச்சரிக்கை. நான் 3 விஷயம் சொன்னேன். அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமான்னு சொல்லியிருந்தேன். எச்சரிக்கையா நீங்க இருக்கணும். நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது அம்மன் தெய்வம், முருகன் தெய்வம் வழிபாடு செய்தால் மேஷராசிக்கு சிறப்பு. அம்மனுக்கு வேப்பல மாலை போடுங்க. முருகப்பெருமானுக்கு முடிஞ்சா நீங்க அந்த மாவிளக்கு போடுறோம் இல்லையா, அதுவோ நெய் தீபமோ உங்களால என்ன முடியுமோ நீங்க செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை இந்த ஆடி மாதம் சீரும் சிறப்புமாக இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.